எப்பப்பா வந்து எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு. ஹலோ சார். எங்க எவ்வளவு தூரம்? சும்மா அப்படியே வந்தோம். சேகர் உனக்கு தெரியாது என்ன விட்டுக்கிட்டு ஆசையா விளாம்பரத்து ஓட்ட உடனே அழகிறீங்க மறுபடியும் விடாங்க அப்புறம் ஏன் சட்டி சுட்டுதுன்னா கையை விட்டுற வேண்டியதானே? இந்த பாரு அவன் பாவம்பா. நேற்று கூட அவன் இங்க உல்லாசமா இருந்ததை பத்தி கதை கதையா சொல்லி பெருமூச்சு விட்டான். இந்த ஹேர் ஆயில் சோப்பு இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு மூக்க மூக்க ஒளிஞ்சிடான். சினிமா பாக்குறது யாரு இது செல்லா ஐயாம யாரோ ஒரு பொண்ணு அவகிட்ட பேசுறது இத பத்தி எல்லாம் புலம்புனா அப்படி புலம்புனா சேகர். ஏன் அப்படி? அவன் நினைச்சா அந்த இடத்துல அவன் இஷ்டம் போல எவ்வளவோ உல்லாசமா இருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இவங்க எல்லாம் அந்த அழகிரிய சும்மா விட்டாத்தானே ஜமீன்தார் பதவிக்கு அவனை தயார் பண்றேன்னு சொல்லி அவன் உசுரை வச்சு கொல்றாங்க. இது ரொம்ப மோசமான காரியமா இருக்குது. எது மோசம்? பின்ன மோசம் இல்லாம ஒரு ஜமீன்தார் ஆகாரத்துக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம். ஒரு அப்பாவிக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தட்டி பறிக்க இப்படி எல்லாமா நீங்க தந்திரம் செய்யறது? இத எங்க சுயநலத்துக்காக செய்யல, எல்லாம் ஓ நன்மைக்காகத்தான். மோகன், எனக்காக இந்த கொடுமையை செய்யறதா சொல்லி நீங்க செய்யற சதியில என்னையும் உடந்தையாக்க பாக்குறீங்க. நீங்க எல்லாம் இப்படி செய்ய போறீங்கன்னு எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா அந்த அழகிரிக்கு நான் முன்னமே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன அவங்ககிட்ட சொல்லிட்டா போகுது. மிஸ்டர் சேகர், நீங்க இந்த காலத்து அரசுந்தரனா இருக்கிறத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உன் நிலைமையை பத்தி கவலைப்படத்தான் அவங்க அப்பா இருக்கிறாரு. அப்ப நீங்க அழகிரி கிட்ட சொல்லத்தான் போறீங்க. ஆமா. ஆல்ரைட், நீங்க அப்படி சொல்றதா இருந்தா உங்களுக்கும் எனக்கு ஒருவித சம்மதமும் ஏற்படாதுங்கிறது தீர்மானமா வச்சுக்கோங்க. ராதா, வா. மோகன், இதான் ராதா. தெரியுமே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்கதான் வீடு பக்கத்துல. பக்கத்து வீட்டுலதான் இருக்கியா? அப்ப நீங்க ஜமீன்தாரும் அதாவது அவரும் அடிக்கடி ஒருத்தர் பாத்துக்குவீங்க இல்ல? அத பத்தி உங்களுக்கு என்ன, எனக்கு என்னவா? மிஸ்டர் சேகர், நீங்க தந்தம் தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, எங்கேயும் உங்களுக்கு பொழுது உல்லாசமா தான் போகுதுன்னு தெரியுது. யார் இந்த ஊத்து மிளகா? அது பாட்டுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டே போதே. உங்களுக்கு உறவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ சுபாவமே அப்படி. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா? எதுக்கு வந்தா என்ன, நீ வந்திருக்கிற பாரு, அதுவே போ. அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு எப்ப சாப்பிட வருவீங்க? ஓ எஸ், நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றேன். ஏன் இப்பவே வந்துடுறேன்னு? சரி, முதல்ல அம்மா கிட்ட போய் சொல்லிடுறேன். இரு ராதா, நானும் உன் கூடவே வந்து உன்னை வீட்டுல விட்டு வந்துடுறேன். பக்கத்துல தான் இருக்கு வீடு. அதுக்காக உன்னை தனியா அனுப்பிட முடியுமா? ஏ மோகன், இரு, நான் சீக்கிரம் வந்துட்டேன். சீக்கிரம்னா எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வர்றேன்டா. வரும்போது எனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வாடா போதும். ஹலோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? குதிரை சவாரிக்கு போன நேரம் ஆகல? என்ன மோகன் எடுத்ததுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறேன். என் உடம்பு இருக்கிற நிலைமை உனக்கு தெரிஞ்சா? நீ ரொம்ப மோசம்பா. நீ இப்படி எல்லாம் இருந்தா உன்னை எப்படி நாங்க ஜமீன்தார் ஆகுறது? என்னப்பா நீங்க சொல்றபடி எல்லாம் தானே ஆடுறேன். என்ன செய்ய சொல்ற? நடுவுல கொஞ்சம் சோர்வு தட்டுச்சு. என்ன சோர்வு தட்டுதா? அப்படின்னா உனக்கு ஜமீன்தார் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்ல? ஜமீன்தார் ஆகுறதா? இப்ப நான் தானே ஜமீன்தார். ஆமா, அழகான ஜமீன்தார். என்னது அழகான ஜமீன்தாரா? யாரு இவரா? இங்க பாக்கலாம். இங்க. ஓ, ஒருவேளை இருட்டுல பார்த்தா அப்படி தெரியுதோ என்னவோ. இருட்டு ஜமீன்தார் நினைச்சீங்க? கிண்டல் பண்றீங்க? இல்லைங்க, நான் சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். அதானே கேக்குறேன். வாமோகன் போலாம். குதிரை சவாரிலே ஜமீன்தார்னு செத்தாலும் சாவனை தவிர விட மாட்டேன். இத பாருங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க ஜமீன்தார ஆகிறதுக்கு குதிரை சவாரி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. உங்க இஷ்டப்படி இருக்கலாம். காலவாரியோட பாக்குறிய? இல்லைங்க, சும்மா நேரத்தை நீதான் புடிச்சாலே நாங்கெல்லாம் மடையா இல்ல? அப்படி இல்லைங்க. பின்ன எப்படி? ஏதோ அவங்க எல்லாம் நல்ல மனசோட நான் ஜமீன்தாரா இருக்கணும் என்னென்னமோ சொல்லி தர்றாங்க. நீ அதுல குறுக்க விழுந்து கெடுத்து நீங்க ஜமீன்தார் ஆகலான்னு பாக்குறியா? அந்த மாதிரி இங்க விட்டு தள்ளுங்க. ஜமீன்தார் சேர்ல இனிமே ஒரு பய உட்கார முடியாது என்ன தவிர. இந்த பாருங்க, நான் வரேன். தற்சமயம் சந்தனபுரம் ஜமீனில் ஆட்சி செலுத்தும் ராஜா சாஹேப் விக்ரம் சிங் பகதூர் அவர்களுக்கு இந்த ஜமீனில் உரிமை இல்லை. அவர் ஜமீனுக்கு வாரசும் இல்லை. அவருக்கும் இந்த ஜமீனுக்கும் யாதொரு விதமான சம்பந்தமும் இல்லை என்றெல்லாம் அவர் மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் ஏற்படும் வகையில் நம்பத்தகாத அபாண்டமான ஒரு கவியை கட்டிவிட்டிருக்கிறதாக தெரிகிறது. பற்றில் சொல்றமாக கேடு. நான் சொல்லுகிறேன் பாக்கியம்மா, இதெல்லாம்
முதலில் இருந்து கடைசி வரை உன்னால் ஜோடிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. ராஜம்மா, நீ அனாவசியமா ஒரு சிக்கல் மாற்றிக்கிறது எங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஆமா, உன்னுடைய நன்மை கருதி இந்த பத்திரத்தை நான் தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன். இதுல ஒரு கையெழுத்து நீ போட்டாச்சுன்னா உனக்கு எந்த சிக்கலும் வராது. நீ எங்க போனாலும் நிம்மதியா இருக்க. மறுத்த கோர்ட்ல உன்னை சாட்சிக்குள்ள ஏற்றி வச்சு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு பதில் சொல்ல முடியாதபடி திக்குமுக்காடி தடுமாற வச்சுக்கணும். குழந்தைங்க, நீ ஏன் மாத்தல? இந்த ரகசியத்தை இத்தனை காலம் ஏன் நீ மறைச்சு வச்ச? உன்னால பதில் சொல்ல முடியாது. உன்னுடைய வாக்கு மூலமா உன்னை ஜெயிலுக்கு. ஆமா, ஜெயில் 6 மாசம் சீட்டிடுவாங்க. நான் இதுல கையெழுத்து போட்டுட்டேன். நிம்மதியா இருக்கலாம். ஒரே குழப்பமா இருக்குதுங்க. கையெழுத்து போட்டது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. தேங்க்யூ பாக்கியம்மா. இனிமே உனக்கு எந்த குறையும் வராதபடி நான் பாத்துக்கிறேன். நீ கார்ல போய் இறங்கி. வேண்டாம் வேண்டாம், வேன்ல போ, சீக்கிரம் போ. போயிட்டு கோபால், நீ வக்கீல் மாதிரி ரொம்ப அழகா நடிச்சிருக்கிற. ஓ, ஜமீன்தாரா என்னங்க மறுபடியும் வந்து டாப்ல இருக்குது? ஏன் வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? என்னங்க இது ஒரே சகதியும் சேருமா இருக்குது? குதிரை செஞ்ச வேலை. ஐயோ பாவம். ஆமா, ஜமீன்தார்னா நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஜமீன்தார்னா பெரிய மனுஷன் அப்படின்னு, அதாவது ரொம்ப படிச்சவன், வேட்டையில கெட்டிக்கார, குதிரை சவாரில நிபுணர், சங்கீதத்துல ரொம்ப ஞானஸ்த, அப்படி இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படி இருந்தா தானே ஜமீன்தார் ஆக முடியும். ஐயோ ஐயோ, இவ்வளவு கலையும் தெரிஞ்ச ஒரு ஜமீன்தார காட்டுங்க, நான் என் பேரையே மாத்தி வச்சுட்டேன். ஆமா, இதெல்லாம் நீ மட்டும் கத்துக்கிட்டீங்க? ஆமா, எனக்கு ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது, கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? ஒரு ஜமீன்தாரா இருக்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஆணுங்கிற அவசியம் இல்லை. நிஜமாவா? பின்ன ஏன் இதெல்லாம் கத்துக்கொண்டு என் உயிரை எடுக்கிறாங்க? இன்னுமா புரியல? நீங்களா இந்த ஜமீனை வேண்டாம்னு உதறிட்டு ஓடணும்னு தானே அவங்க பிளான் பண்றாங்க. பாவிங்களா, இது தெரியாம நீங்க இவ்வளவு நாளா அவங்க ஆட்டி வைக்கிறபடி எல்லாம் ஆடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. எனக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு ஏமாத்திக்கிட்டு வந்திருக்காங்க. போனா போகுது. இனிமேலாவது நீங்களா இருக்கிற வழியை பாருங்க, யாரும் உங்களை அசைக்க முடியாது. மோட்டக்கார குள்ள நெறிகளா, இஷ்டம் போல மறைச்சு பாருங்க. உங்க குட்டு புறா வெளியாயிடுச்சு. இனிமே அந்த பார்வை இந்த பார்வைலாம் இங்க கூடாது. ஜமீனை விட்டு விரட்டணும்னு திட்டம் போட்டுட்டீங்களா? அதுதான் இங்க நடக்காது. என்னை யாரும் அசைக்க முடியாது. சும்மாரப்பா, அசைக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு? வேறதான் சாஞ்சாச்ச. நான் பாரு, பாக்கியம்மா சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. பத்திரம் ஏதோ எங்க இருக்கு. இனிமே எங்களை அசைக்க முடியாது. நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அழகு வெட்டியே பணத்தை திங்கக்கூடிய காலம் இது, ஜாக்கிரதை. இந்த பரப்ப அழகரி, ஒதிபெருத்தால் உத்தரத்துக்காகாது. அதே மாதிரி உனக்கும் ஜமீனுக்கும் பொருத்தமும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. ஆனா நாங்க நியாயத்தை தவறி நடக்கவே மாட்டோம். வேணும்னா நீ ஏதாவது கேளு, நாங்க தர்றோம். மகாராஜா, ஜமீன் உங்களுக்கு தான் சொந்தம். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு சார், ஆனா என் பேதனை எனக்கெல்லாம் தெரியும். உங்க பேச்சை நம்பிக்கிட்டு இந்த காரியத்துல இறங்கினோம். நாளும் ஓடிட்டு இருக்கு. ஜமீன்தாரோ பத்திரத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறார். அவர் ஏன் அங்க இருந்து நகர்றாரு? அங்கதான் ராதான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறதும் சல்லாபம் செய்துக்கிறதும் அவர் ஏன் அந்த இடத்துல இருந்து வராரு? என்னங்க இது? நம்ம பொண்ணு சொல்றது கேட்டீங்களா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு காது செவிடங்க. உட்காருங்க. ஏன் இப்படி பதறீங்க? இப்படி பதறியாச்சுன்னா உங்க உடம்பு வெடிச்சு போயிடும். என்ன நிலைமையாகும்? உட்காருங்க. சும்மா இல்லையா? நீ எனக்கு மச்சான், வாங்கிட்ட நான் விளையாடுறதுக்கு. வேலை மனுக்கிட்ட சும்மா இருக்கு. என்னமோ அந்த போல பள்ளிவாள் மாதிரில துடிக்கிறாரு. ஐயா,
என்னையா குடி மொழி போச்சு? இல்ல தெரியாம கேட்கறேன், என்ன குடி மொழி போச்சுன்னு கேட்கறேன். சேகருக்கு சின்ன வயசு, இளம் ஜமீன்தார், வயசுக்கு தகுந்த விளையாட்டு இருக்க தடையா செய்யும். அதை நீ போய் பார்க்கலாமா? பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கிறது ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் தெரியுமையா உனக்கு? நீ எங்க படிச்சிருக்க? நீ எங்க படிச்சிருக்க? அப்படி இல்லையா இப்பவும் நடந்துகிட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் மகளை விட முடியுமா? இல்ல விட முடியாது கேட்கிறேன். ஆட பாரு போதும். சொலை சொலையா 10 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா மாப்பிள்ளைய தான் காணும். பேசப்பட மூச்சு. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்ட? உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய் நான் வாங்குறதுனால நீ கேவலமா பேசுறேன். பணத்தை என்ன நினைச்சுக்கிட்ட? உங்க குணம் எனக்கு தெரியுமையா. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பறக்கிற பறக்க. இந்தாயா எழுத்துமா? 2 வாட்டி எழுத்துமா அல்லது ஒண்ணு கிழிக்கட்டுமா? சொல்லியா சொல்லியா? மிஸ்டர் துர்ராஜ். என்னையா துர்ராஜ்? என்னையா துர்ராஜ்? சொல்றதுன்னு சொல்லிட்டு துர்ராஜ் கூப்பிடுற மாதிரி. ஏயா 10 லட்சத்துக்கு ஒரே செக்கா வாங்கிக்கிறீரா அல்லது 2 கிடைக்கட்டுமா? சொல்லையா சொல்லு. இங்கே காணும், இங்கே காணுமா? இந்த துர்ராஜ் நினைச்சாச்சுன்னா 2 கோடிக்கு ஒரே செக்கர் ஐயா, ஒரே செக்கருக்கு கிழிச்சு சொல்லிட்டு வேணாம். நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு மடையன் 10,000 லட்சம் 10 லட்சம் வேண்டாங்க வேண்டாங்க. வரும் நாளை போகும். காதியை போட்டு நடுவோடு போய் சொல்லு. ஏங்க சொல்லாதியோ? என்னங்க இப்படி பட்டுன்னு பேசுறீங்க? ஜமீன்தார் எனக்கு மாப்பிள்ளை வர்றது லேசான காரியமா? இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லையா. அப்பவே யோசனை பண்ணி பேசி இருக்கணும். இந்த கேடையா நாட்டை ஒரு தடவை வெளியே விட்டாச்சுன்னா உள்ள இருக்கிறது கஷ்டம் தெரியுமா? பட்டுன்னு பேசுறீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்படி பேசுறதுக்கா என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த பணத்தை பற்றி ஒப்பனம் கூட நினைக்கப்படாது. ஒண்ணு கேட்டுக்கிறேன், இது எனக்கு பணம் கொடுத்தீங்களா? எதை வாய திறக்கிறேன்? இல்லைங்க. யாரு கேட்டாலும் அப்படி சொல்லிக்கிட்டு. சரிங்க. நமஸ்காரம். ஏய்யா உத்தரவில்லாம உள்ள வரப்படாது தெரியுமல்ல? திடீர்னு உங்க ஆபீஸுக்குள்ள வந்ததுக்கு என்ன சமைக்கணும்? முக்கியமான சமாச்சாரம், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். நம்ம ஜமீன்தார் சேகர் இருக்காரோ இல்லையோ, அவளுக்கும் மிஸ் ராதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் ஸ்நேகிதம் இருக்கு. என்னையா கரடி விடுறது? யாரோ ராதாவா? அவளுக்கும் சேகருக்கும் பழக்கமானா உனக்கு ஆக வேண்டியதில்லையா? அது அப்படி சொல்லிட்டு ஐடியா இல்லாம நான் இங்க வருவேனா? நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்காக ஹவுஸ் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாலே சாட்சாத் அதே ராதாவா நம்ம சேகருடைய ஃப்ரெண்டு. Wonderful. மிஸ்டர் வெந்நீர். ஓ, ஐ ஆம் சாரி மிஸ்டர் பன்னீர். கவலையை விடுங்க சொல்றேன். அது எப்படிங்க முடியும்? அப்பா அவர்தான் ஏதோ சொல்றாரு, அதைத்தான் கொஞ்சம் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் பன்னீர், நேர அந்த ராதா பொண்ணு வீட்டுக்கு போறேன். என்ன பார்த்த உடனே அவ வீட்டை தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் வீட்டை வாங்கிக்க போறேன். வாங்கிட்டு உடனடியாக அவங்களை வெளியே அனுப்பிச்சுட்டு போறேன். ஆனா ராதா சேகர் கரெக்ட். நீ கேட்க வேண்டியது கரெக்ட், நான் சொல்ல வேண்டியது கரெக்ட். அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்துன உடனே ஆட்டோமேட்டிக்கா சேகர் அந்த பொண்ணை மறந்துட்டான். அப்புறம் மிஸ்டர் பன்னீர் சேகரை கூட்டிட்டு வந்து உங்க மகளுக்கும் சேகருக்கும் கல்யாணம் ஜெகதாம் ஜம் ஜம். ஆமா நடத்திருக்கேன். எல்லாம் நீங்க சொன்ன சரிதான். எப்படி புரோக்கரையா? கேட்கணுமா? நீங்களே டைரக்டா போய் அந்த வீட்டை வாங்கி விட்டீங்கன்னா அப்புறம் என்னுடைய கமிஷன் என்ன? உங்க கமிஷன் நான் தந்துறேங்க. அப்ப சரி. என் தம்பி ஊர்ல இருந்து அரிசி அனுப்பி இருக்கிறானுங்க. அருமையான கம்பா அரிசி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு ஒரு 4 மூட்டை அரிசி கொண்டாந்துருக்கேன். அதோட 2 படி பருப்பு இருக்குங்க. இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு இப்ப என்கிட்ட பணம் இல்லையப்பா. இதை விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்க எங்களுக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இது ஏமாத்துறாங்க. இருக்கட்டுங்க, நான் வர்றேங்க. கும்புறானுங்க. தோட்டத்துல அருமையான கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் காய்ச்சி இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிக்குமே என்ன கொண்டு வந்திருக்கணுங்க. நான் வரேனுங்க. தாத்தா, எத்தனை நாளைக்கு தான் ஏழைங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுறது?
அவங்களும் அவங்க சக்திக்கு மீறி உதவி செய்யறாங்க. பணத்தை விட அன்புதான் பெருசுன்னு உனக்கு தெரியாதம்மா. ஆனா இந்த உலகத்துல மூச்சு விடுறது கூட பணம் தேவையா இருக்கே தாத்தா. நீயும் தான் எவ்வளவு இடங்களுக்கு போய் வேலை தேடுற. தேடுறதுல கால் வலியை தவிர வேலை கிடைக்க மாட்டேங்குது. பிரைவேட் டியூஷனாவது சொல்லி கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அந்த வீட்டுக்காரங்க கேட்கிற கேள்வியும் பாக்குற பார்வையும். இந்த உலகத்துல பெண்கள் தன்மானத்தோட வேலை செய்து பிழைக்க முடியாது.